La 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 li la 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 li la 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 li la 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 la. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினி. அது பேர் ஸ்டார்வேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம டெய்லி வந்து 3 வேளை சாப்பிட்றோம். ஸோ காலையில் ஒரு டைம், மதியம் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம், அந்த இன்டர்மீடியட்டாக ஸ்நாக்ஸ் வேறு நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்நாக்ஸ் டைம், டீ டைம், ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டெய்லியுமே நம்ம ஸோ நம்ம டைஜஷன் சிஸ்டமுக்கு ஒரு அவசியமாக ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பாக ஒன்று தேவைப்படும். ஸோ டெய்லி அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, டெய்லி வந்து என்சைம்ஸ் வந்து செக்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அண்ட் தென் வந்து எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டான ஃபுட்டாக இருக்கட்டும், ஸோ அதை வந்து டைஜஷன் பண்ணி நம்மளோட செப்பரேஷன் பண்ணி நியூட்ரிஷன்ஸ் தனியாக, விட்டமின்ஸ் தனியாக, ப்ரோட்டீன்ஸ் தனியாக வந்து செப்பரேட் பண்ணி நம்ம பாடிக்கு அப்சார்ப்ஷன் தந்து அந்த வேஸ்ட் ப்ராடக்டில் வந்து ரிலீஸ் பண்ணி, ஸோ இவ்வளோ ப்ராசஸ் வந்து அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்குன்னு நாம் வந்து ரெஸ்ட் கண்டிப்பாக வந்து கொடுத்தாகணும். ஸோ நம்ம சாப்பிட்ற பீட்சா, பர்கரு, அது இது ஃப்ரைட் ரைஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஸோ அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதிகமாக வந்து நம்ம நியூட்ரிஷனில் இருக்க ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோமோ இல்லையோ, ஸோ இதுதான் மாதிரி ஃப்ரைட் ரைஸ், அவுட் சைட் ஃபுட் அந்த மாதிரி தான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு. ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து நிறைய சில டைம் சில பேர்த்துக்கு வந்து நிறைய மந்தம் உண்டாகிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட டைஜஷன் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்ட்டுன்றது ஒரு அவசியமான ஒன்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லா ஆர்கன்ஸுக்குமே ரெஸ்ட் தந்துட்டு இருக்கோம். ஸோ கண்ணிலேருந்து தூங்குறதா இருக்கட்டும், அண்ட் தென் பிரெயினுக்கு வந்து நல்லா ஆக்டிவாக இதாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து எல்லா ஆர்கன்ஸுக்குமே நம்ம வந்து ரெஸ்ட்டுங்கிறது ஒரு தேவைப்படுற ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இந்த டைஜஷன் சிஸ்டத்துக்கு நம்ம வந்து ரெஸ்ட் கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்தாகணும். ஸோ அது பேர் ஸ்டார்வேஷன், பட்டினி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த வந்து பட்டினி எப்போல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸ், 1 மந்த்துக்கு ஒன்ஸ் இருக்கலாம், இல்லாக்கிட்டே வச்சுக்கோங்களேன் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இருக்கலாம். ஸோ ரொம்ப முடியாதவங்க பேஷண்ட்ஸ் லைக் வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஹார்ட் பேஷண்ட், பிபி பேஷண்ட்ஸ், அந்த சுகர் அதெல்லாம் இருக்குது, பேஷண்ட்ஸ் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்றவங்க இந்த பட்டினி இருக்க வேண்டாம். ஸோ நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கேன், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்றவங்க, ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டார்வேஷன் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக 15 டேஸ் ஒன்ஸ் இல்லாட்டி 30 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்வேஷன் இருக்கிறதுனால உங்கள் டைஜஷன் சிஸ்டத்துக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ அடுத்த நாள் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்வேஷன் இருக்கீங்க, ஸோ அந்த நாளில் வந்து ஸ்டார்வேஷன் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் 6 o'clock வரையும் தண்ணீர் குடிக்கலாம். ஓகேங்களா? நல்ல தண்ணி குடிக்கலாம். ஆக்சுவலாக அந்த பீக் லெவலில் வந்து ஸோ நல்லா அந்த தண்ணி குடித்து நம்மளோட பாடியை வந்து மெயின்டைன்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நம்ம டைஜஷன் சிஸ்டத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்வேஷன் முடிஞ்ச அடுத்த நாள் ஓகேங்களா, ஸோ நம்ம பாடியில் கண்டிப்பாக வந்து ஹீட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஹீட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, ஸோ வந்து பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம வந்து நெல்லிக்கனி, அண்ட் தென் வந்து வெண்பூசணி, ஸோ வந்து அகத்திக்கீரை, ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம எடுத்து சமைச்சு இந்த பித்தத்தை குறைக்கிறது, குளிர்ச்சியான உண்டாக்குன ஃபுட்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த நாளே நீங்கள் வந்து குளிச்சிருங்க. ஓகேங்களா? நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிக்கிறதுனாலமா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பாடி ஹீட் கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ வந்து ஸ்டார்வேஷனுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஹேபிட் தான். ஸோ ரொம்ப முடியாதவங்க எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஓகே நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்றவங்க, ஸோ ஸ்டார்வேஷன் ஒரு நல்ல ஒரு கண்டிஷன் தான். இந்த மாதிரி ஹெல்த்தி ஹேபிட்ஸை நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த வந்து ஒவ்வொரு விஷயமும் செய்கிறதுக்கான என்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த ஏதாச்சும் சேனல் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மௌலி சங்கர் 02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் தேங்க்ஸ், டாடா, பை பாய்.